வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற்காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது. இதையடுத்து 30 நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் 26 நோன்புகள் முடிவடைந்து 27வது நோன்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் சார்பில் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள சமீரா மஹாலில் மத நல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கு பெற்று இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 125 வீரர்கள் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பயணத்தை காரைக்காலில் SSP லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6553 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அவர்கள் கட்டாக், ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்து நேற்று மாலை காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை CSF DIG சிவகுமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர். இதில் காரைக்கால் சைக்கிள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சிறுவர் சிறுமியர்கள் பலர் CSF வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்டனர். ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைன் வழியாக பார்த்துள்ளீர்கள், பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளீர்கள் எனவும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும். ஆகவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறி சைபர் மோசடி கும்பல் தற்பொழுது பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது. இதுபோல் யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் நிலையத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு CCTV கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உள்ளது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரி சுழற்சி முறையில் இயங்குவதால் மாணவிகள் நடமாட்டம் எப்பொழுதும் இருக்கும். இதற்கிடையே வாலிபர்கள் சிலர் அடிக்கடி கல்லூரி முன்பு கூடியும் வாகனங்களில் வந்தும் மாணவிகளை கேலி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி விடும் நேரங்களில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்து மாணவிகள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதை தொடர்ந்து தற்பொழுது கல்லூரி முன்பு முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சார்பில் CCTV கேமராக்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பதிவாகும் காட்சிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மது போதையில் இருந்த வாலிபருடன் உல்லாசமாக இருந்துவிட்டு அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் ஐபோனை திருடி சென்ற பெண்ணின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் பிரகாஷ் ராஜ். இவர் வாட்டர் கேன் வியாபாரம் செய்து வருகிறார்.
இவர் கடந்த 11ஆம் தேதி இரவு அரியாங்குப்பம் டோல்கேட் தனியார் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த பெண் ஒருவர் பிரகாஷ் ராஜியிடம் பேசி ஆசை வார்த்தை கூறினார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் பிரகாஷ் ராஜ் உருளையன்பேட்டை பகுதியில் ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கினார். பிரகாஷ் ராஜ் போதையில் தூங்கிவிட்டு எழுந்து பார்த்தபோது அவர் கையில் அணிந்திருந்த மோதிரம், செயின், பிரேஸ்லெட், மொபைல் போன் ஆகியவற்றை அந்த பெண் திருடி சென்று தலைமறைவானார். பிரகாஷ் ராஜ் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆண்டிமடம் அடுத்த சிலம்பூர் அருந்ததி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மனைவி கலையரசி என்கிற பாஞ்சாலி என்பதும் தெரிய வந்தது. பிரகாஷ் ராஜியிடம் ஆசை வார்த்தை கூறி நகைகளை திருடி சென்றதும் தனது வீடு கட்டுவதற்கு நகைகளை விற்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 48.82 லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் பண்டாரு மஹந்த். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இணையவழி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார். இதை நம்பிய பண்டாரு மஹந்த் அவர் கூறியபடி ரூபாய் 48.82 லட்சத்தை பல தவணைகளில் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் கோரிமேடு பகுதியை சேர்ந்த சாந்தியிடம் ரூபாய் 65,000, முத்தியால்பேட்டை அருண்மொழியிடம் ரூபாய் 20,000, வெங்கடா நகரை சேர்ந்த கலைவாணியிடம் ரூபாய் 55,000 இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வந்த 7 தலைமை ஆசிரியர்களுக்கு துணை வட்ட ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் வட்டம் 1 துணை ஆய்வாளராக அனிதா நியமிக்கப்பட்டுள்ளார். துணை ஆய்வாளர்களாக செல்வி வட்டம் 2, வாஞ்சிநாதன் வட்டம் 3, திருவரசன் வட்டம் 4, புவியரசன் வட்டம் 5 ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் காரைக்கால் துணை ஆய்வாளராக மதிவாணன் வட்டம் 1, ஜெயஜீவன் ராம் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர்கள் கிரேட் 1 குணசுந்தரி உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்து கொம்பாக்கம் பள்ளிக்கும், அறிவரதன் காரைக்கால் TR பட்டினம் அரசு பெண்கள் பள்ளியில் இருந்து மடுகரை VSR பெண்கள் பள்ளிக்கும், குமாரராசு காரைக்கால் அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்து உருவியாறு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமை ஆசிரியர்கள் கிரேட் 2 111 பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். கோட்டக்குப்பத்தில் நடந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சிறுடை கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய பள்ளிவாசல் தைக்கால் திடலில் நேற்று முன்தினம் இரவு ரமலான் மாத 27வது நாள் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி தைக்கால் திடல் பகுதியில் அமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தற்காலிக கடை வீதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் மக்கள் ஒன்று கூடினர். இந்நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான 300க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பெரிய பள்ளிவாசல் அருகே அதிகம் சத்தம் எழுப்பும் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து எச்சரித்தனர். அப்பொழுது மது போதையில் இருந்த 3 இளைஞர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கீழே தள்ளி சட்டையை கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் ராஜு அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிந்து கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த இணையத்துள்ளாகன், சல்மான் கான் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மூவரும் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த ரவுடி ஷாஜகானின் கூட்டாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் கேட்ட புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் குயிலாபாளையத்தை சேர்ந்த செந்தில் உள்ளிட்ட 3 பேர் ஒரே பைக்கில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சென்றனர். அவர்கள் புதுவை பகுதியில் சென்றபோது சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரியின் மீது அவர்களது பைக் மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கில் முதல் தகவல் அறிக்கை நகலை விபத்தில் உயிரிழந்த செந்திலின் சகோதரர் முத்து கோரியுள்ளார். அதற்கு வில்லியனூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் பணம் கேட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது கஞ்சா ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரும் நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்கிறார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கமே பின்பற்றப்படுகிறது. இதன்படி அடுத்த ஆண்டுதான் சனி பயிற்சி நடக்கிறது. இது தொடர்பாக திருநள்ளாறு தேவஸ்தானம் விளக்கம் அளித்தது. இருப்பினும் இன்று திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இன்று பங்குனி அமாவாசை சனிக்கிழமை என்பதாலும் தமிழக பகுதியில் சேலம், ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தினசரி ஸ்ரீ சனி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகமும் வெள்ளி கவசம் அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. பக்தர்கள் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபமேற்றி வழிபட்டனர். தொடர் விடுமுறையால் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இப்போட்டி இந்தி எரிபந்து கழகத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் மேனேஜிங் டைரக்டர் ராஜு கிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநயன், புதுவை அமைச்சூர் எரிபந்து கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பன்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.